அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் செயற்பாட்டாளர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத மனதை உழுக்குகிற ஒரு சம்பவம் கடலூர் செம்மங்குப்பத்தில் நடந்திருக்கு சார். ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணும்போது ஒரு தனியார் பள்ளி வாகனத்தின் மீது ரயில் நேருக்கு நேர் மோதி இருக்கு. ட்ரெயின் கேட்டு க்ளோஸ் ஆகாமல் கிராஸே ஆக முடியாது சார். சிக்னல் விழுந்தால் தான் கிராஸ் பண்ண முடியும். பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு சந்தேகங்களை இந்த சம்பவம் ஏற்படுத்துது. ஏற்கனவே இந்திய ரயில்வே துறை மீது மிக காத்திரமான விமர்சனங்கள் வந்துட்டுருக்கு. பட்ஜெட்டை குறைச்சிருக்கீங்க. ஒரிசாவில் நடந்த சம்பவமாக இருக்கட்டும், தொடர்ந்து இது போல் சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. என்ன சம்பவம் நடந்தது, எப்படி இதை புரிஞ்சுக்கிட்டு சார்? அது ஆளில்லாத லெவல் கிராசிங் என்று ஒன்று உண்டு. அது கூட ஆட்டோமேட்டிக்காகவே என்ன செய்யும்னா, ரயில் ஒரு பக்கத்து நிலையத்திலேருந்து புறப்படுகிறது, ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி புறப்படுதுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே என்ன பண்ணுவாங்கன்னா, அதுவே தானாகவே அந்த இடத்த கேட் க்ளோஸ் பண்ணிடும். அதுக்கு ஒரு சிக்னலுக்கு ஒரு சவுண்டு, யாரும் கிராஸ் ஆகிறவங்க யாருக்காவது பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு சவுண்டு எஃபெக்டோட ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அது படிப்படியாக தான் இறங்கும், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த ஏணி மாதிரி இறங்கி கீழே லாக் ஆகிற வரைக்கும் இருக்கும். ஆளில்லாத லெவல் கிராசிங்கே ஏறத்தாழ இன்றைக்கி நவீனமயமாக்கப்பட்ட ஒரு அறிவியல் சாதனமாகலாம் ஒரு பக்கம் இருக்கிறது. முன்புலாம் நான் ஒரு சிறிய கிராமம், என்னுடைய ஊருக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரயில் அடிக்கடி போயிட்டே இருக்கும். ராமேஸ்வரத்துக்கு போகிற வண்டி மானாமதுரை அந்த பகுதிகளில் போயிட்டே இருக்கும். ஆளில்லாத லெவல் கிராசிங் அங்கேயும் உண்டு. அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கேட் கீப்பர் ஒருத்தர் இருப்பார். அவருக்கு அந்த சிக்னல் கொடுப்பாங்க. அது சத்தம் வரும், ஒரு பெல்லு சத்தம் மாதிரி ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். புறப்படுறதுக்கு ஒரு சத்தம், சேர்ந்துருச்சு பக்கத்து ஸ்டேஷனுக்கு சேர்ந்துருச்சுங்கிறதுக்கு ஒரு சத்தம், புறப்படுறதுக்கு ஒரு சத்தம், நெருங்கிறதுக்கு ஒரு சத்தம். 3 முறை அதுக்கான அந்த சிக்னல் சத்தம் கேட்கும். அவங்க என்ன செய்வாங்கன்னா, ட்ரெயின் புறப்பட்ட உடனேயே கேட்டை லாக் பண்ணிடுவாங்க. இதுதான் நடைமுறையில் எப்பொழுதுமே உள்ளது. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, படிப்படியாக இந்த கேட் கீப்பர் வேலையெல்லாம் அரசு வேலையாக இருந்துச்சு முதல்ல. இப்போ நீங்கள் தண்டவாளத்தை சரிபார்த்து கொண்டே போவதற்குன்னு ஊழியர்கள் இருப்பாங்க. ஏதாவது தேவையில்லாத இதை பிடிங்கி வச்சுருக்கிறாங்களா, என்னத்தையாவது ஒன்று பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்னா நீங்கள் பாருங்கள். ஏன்னா விபரீதமான ஆட்கள் சில பேர், அப்போ எல்லாத்தையுமே செப்பனிடக்கூடிய தொழிலாளர்கள், ரயில்வே தொழிலாளர்கள் பல பேர் இருப்பாங்க. அப்போ அந்த தொழிலாளர்கள்லாம் முக்கியமானவர்கள். ஏன்னா ரயில் போகிற பாதையில் ஏதாவது பாதிப்பு வருதா, ஏதாவது சிக்கல் இருக்கா என்று பார்ப்பதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது. முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடந்தே போவாங்க அவங்கெல்லாம். இப்போ அதுக்கு கூட ஒரு வாகனம் இருக்கிறது. ரயில் வராத நேரத்தில் அந்த வாகனங்கள் இருக்கும். அப்புறம் ரயில் வரப்போகுதுன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, தூக்கி வெளியே வச்சுக்கிடுவாங்க. அப்படிலாம் உண்டு. இப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா, படிப்படியாக ஆட்குறைப்பு என்கிற பேரில் கான்ட்ராக்டுக்கு போயிடுச்சு எல்லாமே. ரயில்வே துறை என்ன சொல்கிறான்னா, கேட் கீப்பர் பூட்டிட்டாரு, அவசரமாக போய்க்கிறோம் நாங்கள் அப்படின்னா இருக்கிறவங்கெல்லாம் கெஞ்சினாங்க. அதனால் அவசரமாக அவர் திறந்து விட்டார் அப்படின்னு யார் சொல்கிறா? அந்த பக்கத்து ஸ்டேஷனுடைய, ரயில்வே ஸ்டேஷனுடைய அந்த இவர் சொல்கிறார், ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்கிறார். ஆனால் உண்மை என்னென்னா, கேட் கீப்பர்னு ஒரு ஆளே இங்கே கிடையாது. கேட்டே திறந்து தான் வச்சிருக்கு, திறந்து தான் இருக்கு. டிரைவரே பெட்டி கொடுத்துரு. ரயில் வந்ததற்கான சத்தமும் கேட்கல. 200 மீட்டருக்கு அந்த இடம் எப்படி இருக்கும்னா, மரங்கள் அடர்ந்து பசுமையாக இருக்கிற இடம். ரயில் வர்றது தெரியாது. இப்போ நீங்கள் ரயில் நேரடியாக வெட்ட வெளியாக இருந்துச்சுன்னா ரயில் வர்றது தெரியும். நீங்கள் மரங்கள் அடர்ந்து இருக்கும்போது சின்ன வளைவு மாதிரி இருக்குன்னா மரத்தினுடைய இலைகள் தான் தெரியும், ரயில் வர்றது தெரியாது. ரயில் வர்ற சத்தமும் அவங்களுக்கு சரியாக எந்த சத்தமும் கேட்கல. கேட்டும் திறந்து கிடக்கு. அது கேட்டு மூடி வைக்கப்படவும் இல்லை, எதுவுமே நடக்கலை. கேட் கீப்பருக்கு அங்கே ஆளே இல்லை, ஸ்பாட்டில் ஆள் கிடையாதுங்கிறாங்க. ஸ்டேஷன் மாஸ்டருக்கு இந்த ரயில் போகிறது ஓப்பனில் இருக்கா இல்லையாங்கிறதுக்கும் அதுக்கும் ஒரு சிக்னல் இருக்கு இங்கே. அது மட்டும் இல்லை, ரயில் நெருங்க 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 இந்த மாதிரி ஓப்பனாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் சிக்னல் கிடைக்கும். இங்கே இவ்வளவு வசதிகள், இவ்வளவு நவீன விஞ்ஞானம் பெரியதற்கு பின்பு, ஏன்னா ரயில் நேற்றுக்கோ முந்தா நாளோ கண்டுபிடிக்கப்படலை. அது கண்டுபிடித்து ஏறத்தாழ பிரிட்டிஷ்காரன் காலத்திலேயே நமக்கு ரயில் வந்துருச்சு. இது புதிய முயற்சி கிடையாது. இன்றைக்கு நவீன விஞ்ஞானம் தினசரி. இப்போ நீங்கள் ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போறிய, உங்களை ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒரு ஆள் கிட்ட வர்றாருன்ன உடனே அந்த எஸ்கலேட்டர் வேலை செய்ய ஆரம்பிக்குதா இல்லையா? அது வரைக்கும் அது ஓடாமல் இருக்குது. கிட்ட போனவொன்னே என்ன பண்ணுது, ஒரு மனுஷ வாடை வருது, அதுக்கு டக்குன்னு அதுக்கு தெரியுது, ஸ்கேன் ஆகுது. அது என்ன ஆகுது, சடச்சடன்னு மேலே போகுது, அல்லது கீழே இறங்க வேண்டிய படிக்கட்டு இறங்க ஆரம்பிக்குதுல. அப்போ இன்றைக்கி ஸ்கேன் ஒருத்தன் கைரேகையை வச்சுட்டு தான் ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே போக முடியுது. எல்லாவற்றையுமே இன்றைக்கு நவீன விஞ்ஞானத்தில் நம்ம எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது சிக்னலும் கிடைக்கல, கேட் கீப்பரும் இல்லை, பூட்டலை, எதுவுமே நடக்கலை, விபத்து மட்டும் நடக்கிறது. இந்த விபத்துக்கு யார் மேலே பொறுப்பை ஏற்க சொல்வது?
அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் பொறுப்பேற்கணுமா, ரயில்வே துறை பொறுப்பேற்கணுமா, இல்லை வந்து இன்ஜின் டிரைவருக்கு தான் சிக்னல் தெரியணுமே. ஆள் இல்லாத லெவல் கிராசிங்குள்ளே வர்றோம் அல்லது வந்து கேட்டு பூட்டப்படாதுக்கு வரோன்னா அதுக்குன்னே சிக்னல் தெரியுமே. எல்லாருடைய கவனக்குறைவிலையும் ஸ்பாட் அவுட்டாக வந்து 2 குழந்தைகள் வந்து பள்ளிக்கு போன மாணவிகள் வந்து ஸ்பாட் அவுட்டாக இறந்துருக்குறாங்க. அவங்க அக்கா தம்பி சார், ஒரே ஃபேமிலியில் 2 பேருமே. ஆமாம், 2 பேர் இறந்துருக்கு, 2 குழந்தைகள் இறந்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்பத்திரிக்கு போகிற வழியில் ஒருத்தர் உயிரிழந்திருக்கிறாங்க. ஏறத்தாழ 3 உயிர் பலி நடந்ததற்கு பின்பு யாரு மேலே பழியை போடுறது? இப்போ இருக்க பிரச்சனை என்னன்னா, யாரு மேலே பழியை போடுறது? அவன் மொழி தெரியாதவன் எதுக்கு கேட்கப்பறா இங்கே வேலை செய்கிறான்? அது ஒரு பிரச்சனையாக எடுத்துகிட்டு வராங்க சார். இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் தெரிந்த ஒரு ஆட்கள் இருந்தால் இந்த பிரச்சனை நடந்திருக்காதுல்ல அப்படின்ற பிரச்சனையும் எடுத்துகிட்டு வராங்க. அதாவது இது தமிழன் வேலை செய்ததா வடக்கன் வேலை செய்ததுனால வர்றதில்லை. யாருக்குமே இந்த உயிர் பலியில் உடன்பாடு கிடையாது. கேட்கப்பருக்குமே இந்த இது நடக்க போகுது என்பது தெரியாது. இப்போ யாருக்குமே இது முன்முடிவு கிடையாது. இந்த விபத்து நடக்க வேண்டும் என்பது அவங்களுக்கு தான் பிரச்சனை. இப்போ அவர் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்போ பிரச்சனை வந்து அது கிடையாது, பங்கஜ் சர்மான்னு சொல்லிட்டு. ஆமாம். அப்போ என்ன உண்மையான பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்கள் குறைந்த கூலிக்கு ஒரு ஆள் போடும்போது, பற்றாக்குறையான வருமானத்தில் ஒரு ஆள் போடும்போது ரயில்வே தொழிலாளர் அல்லாதவர்களை உதிரி பாட்டாளிகள்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து சும்மா தற்காலிக பணியாளர்களை வந்து நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு வைக்கும்போது அவன் என்ன செய்வான்? இப்போ வருமானம் பத்தலைன்னா பாதி நேரம் இருக்க மாட்டான். நீங்கள் என்ன செய்வாங்கன்னா, சில பெரிய ரயில்வே ஸ்டேஷன்லாம் நம்ம பார்த்துருப்போம். குட்டியூன்னு ரயில்வே ஸ்டேஷன், சின்ன ரயில்வே ஸ்டேஷன், ஒரு ஸ்டாப் ஒரு 2 பேர் இறங்குவான், 2 பேர் ஏறுவோம், அவ்வளோதான். லோக்கல் பேசஞ்சர் ட்ரெயின் அவுட்டரில் போகும். அதுக்கு வந்து டிக்கெட் கொடுக்குற ஆளுக்கு கான்ட்ராக்ட் ஜாப்பில் விட்டுருக்காங்க. முன்னாடி அதுக்கும் ஒரு ஸ்டேஷனுக்கான ஒரு ஆள் போட்டிருந்தாங்க, ஒரு ஏஜென்ட் மாதிரி போட்டிருப்பாங்க. அவருக்கு வந்து இந்த டிக்கெட் விற்றா இவ்வளோ காசு அப்படின்னு ஒரு கமிஷன் கணக்கு வச்சுருப்பாங்க. அவர் என்ன செய்வார்னா, சில நாள் திறக்க மாட்டார். அவருக்கு சொந்த வேலை இருக்கும், பர்சனல் வேலை இருக்கும். 2 மணிக்கு ட்ரெயினுக்கு அவர் சாப்பிட்டு கிளம்பி வரும்போது அந்த ட்ரெயின் கிராஸ் ஆகிடும் 2 மணிக்கு கரெக்டாக. அவர் வழக்கமாக ட்ரெயின் லேட்டாக தானே வரும், 2 ஆளுக்கு தானே வரணும், வரும், வண்டி போயிடும். டிக்கெட்டே இல்லாமல் மேலே ஏறுவாங்க. டிடிஆர் பிடிச்சான்னா என்ன ஆகும்? ஏஜென்ட் மேலாம் பழி சொல்ல முடியாது. ஏன் டிக்கெட் இல்லைங்கிறத கேட்பாங்க. அப்புறம் அதுக்கு ஒரு ரிப்போர்ட் பண்ண. அப்போ எல்லாவற்றையும் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அடிப்படையில் ப்ரைவேட்டுக்கு கான்ட்ராக்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. முறையான தொழிலாளர்கள், அதற்குன்னு பயிற்சி பெற்றவர்கள், இது மாதிரி விபத்து நடக்குது, சிக்கல் வருது அப்படின்னா உடனடியாக அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும், ஏதாவது ஒரு சிக்கல் வந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் ரயில்வே துறையில் பயிற்சி பெற்றவர்களுக்கு தெரியும். இது எதுவுமே இல்லாத ஆளுகளை கொண்டு வந்து, சம்மந்தமே இல்லாத ஆளுகளை கொண்டு வந்து, எந்த நாலேஜும் கிடையாது, எந்த பயிற்சியும் கிடையாது. நீங்கள் பழைய இதுலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிகப்பு கொடியை வந்து நடுவில் நட்டு வச்சுக்கிட்டு வேலை செய்வாங்க. சிகப்பு கொடியை பார்த்தோன்னே, லாங்கில் பார்த்தோன்னே வண்டியை நிப்பாட்டின கதையெல்லாம் உண்டு. இவ்வளவு இன்றைக்கெல்லாம் சிகப்பு கொடியை நட்டு வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவ்வளவு சிக்னலு, அவ்வளோ தூரத்துக்கு அறிவியல் வளர்ச்சி பெருகி இருக்கிற இந்த காலகட்டத்தில் விபத்து நடக்குதுன்னா, ரயில்வே துறையை சீரழித்த தனியார் மயமும் எல்லாத்துக்கும் பொறுப்பேற்க வேண்டியது அரசாங்கம் தான். இது நிர்வாக சீர்கேடே. இது கடைநிலை ஊழியராக இருக்கிற ஒரு கேட் கீப்பர் மேலே மட்டுமே இந்த பழியை போட்டுட்டு தப்பிக்க முடியாது. முறைப்படுத்தணும்ல. வட மாநில தொழிலாளியினுடைய பிரச்சனை கிடையாது இது. வட மாநில தொழிலாளர்கள் இப்போ நம்ம உள்ளூர்காரை மட்டும் கேட்டை பூட்டாமல் சரக்கை போட்டு தூக்கிட்டானா தமிழன் வந்து செய்ததுனால அந்த கொலை நடந்தது நியாயம் சொல்ல முடியுமா? பிரச்சனை வந்து தமிழனா வடக்கனா என்பது அல்ல. இது என்ன மொழி போராட்டமாக நடந்துக்கிட்டு இருக்கு? இந்தி மொழியை திணிப்பதற்கான போராட்டத்தில் இருக்கும், அது கிடையாது. ஒரு கேட் கீப்பர் வேலை செய்யலை, அவ்வளோதானே. அது துறை சார்ந்த பிரச்சனை தான், ஒரு நிர்வாக சீர்கேடு. நிர்வாக சீர்கேடு தானே. அப்போ யாரை வேலைக்கு வச்சுருக்கான், அவன் வேலை செய்கிறானா இல்லையான்னு கண்காணிக்கணும்ல. நீங்கள் வந்து சின்ன சின்ன தேநீர் கடையும் ஜலூன் கடையிலையுமே ஒரு முதலாளி என்ன செய்கிறானா, ஒரு ஆள்கிட்ட வந்து வேலையை ஒப்படைச்சிட்டு மொபைலில் பார்த்துட்டு இருக்கானா இல்லையா, வேலை செய்கிறானா இல்லையான்னு. இன்றைக்கி வந்து அதை செய்ய முடியும் இல்லையா? இன்றைக்கி வந்து முன்னாடிலாம் நம்ம வழி கேட்டுக்கிட்டு தெரிஞ்சோம், எப்பா வடக்க போகணுமா தெற்க போகணுமா, ரைட்டாக லெஃப்டாக கேட்டான். இன்றைக்கி யாராவது வழி கேட்குறானா, கூகுள் மேப் போட்டு போகிறான்ல, மேப் அனுப்புங்க நான் வந்துடுறேங்கிறான்ல. இப்போ எல்லாவற்றிற்குமே இன்றைக்கி வந்து நவீனம் பெருகியதற்கு பின்பு கேட்ட பூட்டுனானா பூட்டலையா, திறந்துருக்கா திறக்கலையா, இதெல்லாம் தெரியறதுக்கெல்லாம் எந்த வாய்ப்புமே இல்லைங்கிற காலத்தில் நம்ம இருக்கோம். இது வெள்ளைக்காரன் காலத்தில் கூட இப்படி நடந்திருக்குமான்னு தெரியல. இவ்வளவு மோசமான ஒரு விபத்துக்கு நம்ம வந்து யாரை பொறுப்பு சாட்டுவது? நிர்வாகம் தான் சீர்கேடு. ஆனால் இது வந்து மாறி மாறி சார். இப்போது ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்கன்னா, டிரைவர் தான் வந்து திறக்க சொன்னார், சரி ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சின்னு ஃபஸ்ட்டு செய்தி அதுதான் சார் வந்தது. அதுக்கப்புறமா டிரைவரும் சரி உள்ளே இருந்த மாணவரும் வந்து பேட்டி கொடுக்குறாங்க, இல்லை கேட்டு வந்து ஓப்பனில் தான் இருந்தது, நாங்கள் ட்ரெயின் போயிடுச்சின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனை வந்துட்டு இருக்குன்னா, ரயில்வே துறை மேலாளர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து அங்கே சுரங்கப்பாதை அமைக்க வந்து எப்போ நாங்கள் ரெடி ஆகிட்டோம், ஆனால் மாவட்ட ஆட்சியர் தான் வந்து அனுமதி தரல அப்படின்ட்டு. இந்த பிரச்சனையை யார் வந்து பொறுப்பேற்பதுன்றதுல பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கு. இல்லை, அதில் ரொம்ப ஒரு தந்திரமான நடவடிக்கை இருக்குது. இப்போ நீங்கள் சுரங்கப்பாதை அமைப்பதற்கு அனுமதி தரலை என்று சொல்வதன் மூலமாக மாவட்ட ஆட்சித்தலைவரை சொல்கிறது மாதிரி ஒரு தோற்றம் இருக்கிறது.
மாநில அரசை குற்றச்சாட்டு சொல்ல முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, மத்திய அரசாங்கத்தினுடைய தவறு, இது வந்து ரயில்வே துறை வந்து சீரழிந்ததற்கு மத்திய அரசாங்கத்தினுடைய தவறு அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக மாநில அரசு சுரங்கப்பாதையை ஏற்படுத்தி தரலையா, மாவட்ட ஆட்சித்தலைவர் இதுக்கு அனுமதி தரலை, அதுதான் காரணம் அப்படின்னு. அப்போ நீங்கள் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அனுமதி தரலைன்னா கேட்டை திறந்து விட்டு எவனை வேணாலும் சாகடிக்கலாம்னு அர்த்தமா? அப்போ அதற்கு என்ன அர்த்தம்னு நமக்கு தெரியலை. ஒரு அரசாங்கம் சார்ந்த ஒரு பணிகள் வந்து படிநிலையில் தானே நடக்கும். எதுவுமே வந்து உடனடியாக மெட்ரோ பணி நடக்குது, உடனேவா நடக்குது, அது வருஷ கணக்காக நடக்குது. ஏன்னா அரசாங்கம் ஃபண்டு கொடுக்கல, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு நிதி வரலைன்னு ரொம்ப நாள் சொன்னாங்க. அப்புறம் நிதி ரொம்ப நாள் கழித்து தந்துட்டோம், நாங்கள் விடுவித்துட்டோம் பணத்தை அப்படின்னு சொன்னாங்க, கடன் உதவி விடுவித்திருக்கோம் அப்படின்னுக்கிறாங்க. வேலை நடக்குது. படிநிலையில் தான் அரசு வேலைகள் எல்லாமே, மேம்பாலம் கட்டுறது, சுரங்கப்பாதை பண்ணுறதுலாம் அது ஒரு நாள் வேலை கிடையாது. அதை வந்து இந்த விபத்துக்கு காரணமாக காட்டுவதுங்கிறது பொருத்தமற்றது. இப்போ இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் தடுக்க என்ன செய்யணும், எப்படி இதை மாற்ற? அது ரயில்வே துறை வந்து படிப்படியாக வந்து ஒவ்வொன்றா வந்து அது என்ன செய்வானா, தனியார் மயமாக மாற்றுறதுக்கு முதல் கட்டமாக சுத்தம் செய்கிற பாத்ரூம் மாதிரி விஷயங்களை முதல்ல கான்ட்ராக்ட் விடுவாங்க. ஒன்றுனா கான்ட்ராக்ட் விடுவாங்க. அப்புறம் என்ன செய்வாங்கன்னா, சின்ன சின்ன பணியாளர்களுக்கு மட்டும் கான்ட்ராக்ட் விடலாம். இப்போ இந்த கேட் கீப்பர் வேலை மாதிரி தனியாருக்கு விடலாம். ஒவ்வொன்றா சொல்லி கடைசியில் ஒட்டுமொத்த ரயில்வே துறையுமே தனியாருக்கு கொடுத்துடலாம். இதுதான் இது வந்து. அப்போ தனியார் துறைக்கு வந்து நம்மளை எப்படி தயார்படுத்துறதுன்னு ஒரு கேள்வி இருக்கிறது. இப்போ நீ என்ன செய்வானா, அரசாங்க ஆஸ்பத்திரியாக கூட்டமாக இருக்கும், ஒழுங்காக பார்க்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு உளவியலை உற்பத்தி செஞ்சு தான் அப்போல்லோ மாதிரி பெரிய பெரிய நவீன மருத்துவமனைகள் எல்லாவற்றையுமே தனியார் மருத்துவமனைகளை உருவாக்குவதற்கு என்ன செய்யணும்னா, அரசு மருத்துவமனைகள் முதல்ல சீரழிந்து விட்டது என்கிற ஒரு இதை வந்து குற்றச்சாட்டை வந்து உருவாக்கணும். அரசு பள்ளிக்கூடங்களில் வந்து ஒழுங்காக கவனிப்பாரற்றதாக இருக்கிறது என்கிற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணணும். அப்போ தான் தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு வந்து பெருங்கூட்டமாக வந்து என் பிள்ளை வந்து அங்கே போகாது, பெரிய பெரிய ஸ்கூலில் தான் படிக்கும், ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிக்கும். இப்படி எல்லாவற்றிற்கு பின்னாடியுமே தனியார் மையத்தை நோக்கி பொது புத்தியை நகர்த்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு நிர்வாக சீர்கேடை வந்து அவங்க வந்து திட்டமிட்டு உருவாக்குறாங்க. இது இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம் மாதிரி தோன்றினாலும் இதற்கு பின்னாடி அரசாங்கத்தினுடைய செயல் திட்டங்கள் ஒன்று இருக்கிறது. அந்த செயல் திட்டம் என்பது முழுக்க முழுக்க தனியார் மயமத்தை நோக்கி நகர்வது, ஒரு முறையான தொழிலாளர்களை நியமிக்காமல் இருக்கிறது, அதற்கென்று பயிற்சி பெற்ற, அதற்கென்று முறையாக அதை மட்டுமே வாழ்வியலாக கொண்டவன நீங்கள் அந்த வேலைக்கு அனுப்பாமல் இருக்கிறது தான். கான்ட்ராக்டில் எடுக்கும்போது எந்த விதமான பயிற்சியுமே இல்லாமல் எதுவுமே கிடையாது. நீ போய் அங்கே கூட போய் நில்லு, ரயில் எப்போயா தான் வரும், உனக்கு வந்து இந்த சம்பளம் போதும், உனக்கு வந்து மாதம் வந்து உனக்கு நான் 6000 ரூபா தர்றேன், அவசர நேரத்தில் என்ன பண்ணணுன்ற அப்படிங்கிற எந்த பாதுகாப்பு நடவடிக்கை அது முறையான பயிற்சி பெற்றவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் இவங்களை நம்பி நம்ம ரயிலில் வந்து கண்ணை மூடி தூங்கி ஸ்லீப்பரில் நம்ம நிம்மதியாக போயிடலாம்னு நம்ம நம்ப முடியாது. ஏற்கனவே ரயில் விபத்து வந்து மிக மோசமான கோர விபத்துக்கள்லாம் நடந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் வட மாநிலங்களில். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். என்ன பேசினாலும் என்ன விதமான விசாரணை நடந்தாலும் இந்த இழப்பை வந்து யாராலையுமே ஈடுகட்ட முடியாது. பொறுத்திருந்து பார்ப்போம் விசாரணைகள் எப்படி போகுதுன்றத. அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பு நினைக்கிறோம். நன்றி சார்.